க்ரோ ஸ்மார்ட் பாசிட்டிவ் சைக்காலஜி வளர்ச்சிக்கான மனநிலை. வணக்கம், நான் சௌமியா. அண்ட் வளர்ச்சி மனப்பாங்கு தொடர்பான சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு நேர்மறை உளவியல், அதாவது வாழ்க்கையில் எம்மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும், எந்த சிக்கலும் பிரச்சனைகளும் வரும்போதும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இலக்கை அடைய இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை புறம் தள்ளணும். குறிப்பாக உணர்ச்சி ரீதியாகவும் துன்பம், கோபம், பயம் போன்ற உணர்வுகள் வராமல்லாம் இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல்லாம் இருக்காது. இருந்தாலும் அம்மாதிரியான சூழல் ஏற்பட்டாலும் சரி, நம்ம தொடர்கற்றலை எந்த ஒரு காரணத்தினாலும் நிறுத்தாமல் தொடர்கற்றலினால் திறன்களை அடுத்தடுத்து வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சி அடையணும். அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளணும். அதற்கு மூலமாக மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் நம்ம சுயமாக ஏற்படுத்தி கொள்ளணும். அதன் முடிவில் நம்ம என்ன அப்படின்னா, நம்ம வெற்றியை நோக்கி நம்ம நகர்ந்திருக்க முடியும். அதற்கான ஒரு விஷயம்தான் நேர்மறை உளவியல். இந்த நேர்மறை உளவியலை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக மனிதர்கள் மகிழ்ச்சியை புறம் தள்ளக்கூடாது. மகிழ்ச்சி அத்தியாவசிய தேவையான ஒன்று. அப்போது ஏன் கவலையாக இருக்காங்க? அந்த கவலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர்கள் களையணும் இல்லையா? அப்போ கலைந்தால் தானே அவர்கள் மகிழ்ச்சியை பெற முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் தானே அவர்கள் தொடர் கற்றலை மேற்கொள்ள முடியும். அந்த தொடர் கற்றலுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த கவலை. அந்த கவலைகளை அவர்கள் ஏன் புறம் தள்ளக்கூடாது? அப்போ அந்த உணர்ச்சிகளை ஏன் கட்டுப்படுத்தக்கூடாது? இதற்கான விஷயங்களுக்கான ஒரு அடித்தளமிட்ட நபர் தான் உளவியலாளர் மார்ட்டின் செலிக்மன். அவர் தான் நேர்மறை உளவியல் என்ற கோட்பாட்டை உருவாக்கியிருக்காரு. குறிப்பாக இது 1998 அவர் அமெரிக்க உளவியல் சங்கத்தோட தலைவராக இருந்த தருணத்தில் அப்போ ஒரு கேள்வியை முன்னெடுப்பு செய்கிறார். என்ன அப்படின்னா, ஏன் உளவியல் மனநோய்களை மற்றும் ஆராய்கின்றது? ஏன் அது மனிதர்களோட மகிழ்ச்சியை பற்றி, ஏன் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? அவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கின்றனர்? அதற்கான காரணிகளை கண்டறியணும். அப்படியானால் அவர்களுக்கு அவர்களுடைய கவலையை புறம் தள்ளி அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். ஏன் அவர்கள் கவலையுடன் இருக்கின்றனர்? மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணிகள் தேவை? இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பு செய்கிறார். அப்போது நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற ஒரு சிந்தனையை வளர்ப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு, அதற்கான ஒரு கோட்பாடு, அப்போ தான் அதற்கான ஒரு கோட்பாடே புதிதாக உருவாக ஆரம்பிக்கிறது. மனிதர்களின் மகிழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேர்மறை உளவியல் பற்றிய சிந்தனை பிறக்கின்றது. அப்படித்தான் நேர்மறை சிந்தனை நேர்மறை உளவியல் உருவாகி இருக்கு. அதாவது பாசிட்டிவ் சைக்காலஜி. இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி வாழ்க்கையில் நம்ம கற்றலாக இருக்கலாம், நம்ம மேற்கொள்ளக்கூடிய தொழிலாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் சரி, நம்ம கல்விக்கும் வாழ்விற்கும் தொழிலுக்குமே ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேர்மறை உளவியலான இவருடைய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா சூழலும் வரும். எந்த சூழலும் எப்போவுமே மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கவே போகிறது இல்லை. துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களையும் அந்த நபர் எப்படி கடந்து செல்கிறார் என்ற ஒரு விஷயத்தை அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான சிந்தனையை வளர்த்தெடுப்பது தான் இந்த நேர்மறையான உளவியல். அவர் இதற்கான சிந்தனையை அவருக்கு எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் மனிதர்கள் மகிழ்ச்சியையே மகிழ்ச்சிக்கான வழியையே அவர்கள் சிந்திக்காமல் இருந்து மிக பெரும் கவலையுடனே அவர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2ஆம் உலகப் போரின் தாக்கம் மனிதர்களிடையே மிக பெரும் ஒரு கவலையையும் ஒரு பிரச்சனை குறித்தான சூழலையும் அவர்களிடத்துல ஏற்படுத்தியிருக்கு. அதிலிருந்து அவர்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் யோசித்திருக்கார். அதற்கான அடித்தளம் தான் இந்த நேர்மறை உளவியல் என்ற சிந்தனை. இதனால் அந்த மனிதர்கள் எம்மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தாங்க அப்படின்னா, தொடர்ச்சியான மனச்சோர்வு, பதட்டம், அப்புறம் அவர்களுக்கு இதன் தொடர்பாகவே பதற்றம் இருக்கிறனால, பதற்றம், படபடப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றனால அவர்கள் ஒரு சித்தப்பிரமை பிடித்த மாதிரி ஒரு மனநோய்களுக்கு எல்லாம் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஆரம்ப புள்ளி என்னவா இருக்குது? மனச்சோர்வு. அந்த மனச்சோர்வு, அதாவது மன அழுத்தம் தான் அவர்களுக்கு ஒரு பதற்றம், படபடப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி அவர்கள் ஒரு சுய நினைவில் இல்லாமல் ஏதோ ஒரு
விஷயத்தை வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டு மனநோய்க்கு வரைக்கும் அவங்களுக்கு கொண்டு போய் விடக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களை எப்படி வந்து விடுவிக்கலாம், அதற்கான விஷயத்தை வந்து என்ன மாதிரி வந்து செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையை வந்து இவர் மேற்கொண்டிருக்காரு. அப்போது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிந்திக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு பொருள் வந்து கட்டாயம் அவசியம். குறிப்பாக குடும்ப உறவுகள், நம்ம நல்ல உறவுகளை வந்து மேம்படுத்தி இருக்கணும். அதை தொடர்ந்து வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியை வந்து வளர்த்துக்கொள்ளணும். அப்படின்னா நம்ம வாழ்வினோட பொருள் உணர்ந்து செயல்படும் தருணத்தில், அதற்கான நல்ல உறவுகளை வந்து மேம்படுத்தி கொள்ளும் தருணத்தில் நம்ம அடுத்து என்ன செய்யலாம், சமூகத்தில் நம்ம எம்மாதிரியான பங்காற்றலாம், நமக்கு எம்மாதிரியான ரோல் வந்து சமூகத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த நபரால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர்கள் வந்து ஒரு நல்ல உறவுகளை வந்து பலப்படுத்தி வைத்திருக்கும் தருணத்தில் தான் சுற்றி இருக்கக்கூடிய தங்களுடைய மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, அத்தியாவசிய தேவை என்னவா இருக்குது, அப்போது அந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சமூக சிந்தனை வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த சமூக சிந்தனைக்காக அந்த நபர்கள் என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்கின்றனர், அது தொடர்பான சாதனைக்கான பங்களிப்பை வந்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அத்தியாவசிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு அடிப்படை வசதிகளுக்கும் தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி செய்து கொடுப்பதன் மூலமாக, இப்போது பெரும்பாலானோருக்கு வந்து கல்வி சென்றடையவில்லை என்றால் அந்த இடத்துல வந்து அந்த நபர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏற்படும். அப்போது அதுவும் வந்து ஒரு மிக பெரும் சமூக பங்களிப்பு. அப்போது கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன், அப்போ எழுத்தை வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுகின்றது. இம்மாதிரியான விஷயங்கள் மூலமாக அந்த சமூகத்தை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து எடுத்து செல்ல முடியும். அதுவே ஒரு சாதனை என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போது அதையெல்லாம் வந்து அந்த மனிதர்கள் வந்து மேற்கொள்ளும் தருணத்தில் அவர்கள் வந்து மனச்சோர்வுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படாது. அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை வந்து பங்களிப்பு வந்து மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கையோட ஒரு முக்கியத்துவம், வாழ்க்கையில் வந்து நம்ம ஏன் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கவலையிலேயே இருந்துக்கிறதுக்காக வந்து நம்ம பிறக்கலாம் கிடையாது. நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் கட்டாயம் இருக்கும். அப்போ பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன, அதை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு நபருக்கு தேவையில்லையா, அதற்கு அந்த நபர் வந்து சமூகத்துடன் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சூழல் வந்து கட்டாயம் அவசியம். அந்த சூழலை வந்து அந்த நபர்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும். இதற்கான அடித்தளமான விஷயங்களை பற்றி தான் இவர் வந்து ஒரு பெர்மா மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வரையறுக்கின்றார். இந்த பெர்மா மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெர்மா பி அப்படிங்கிறது பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நேர்மறை எண்ணங்கள். இரண்டாவதான என்கேஜ்மெண்ட், நம்ம செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் முழு ஈடுபாடுடன் வந்து நாம் செய்யணும். எந்த இடையூறு ஏற்பட்டாலும் நம்ம எடுத்த காரியத்திலேருந்து பின்வாங்கவே கூடாது. அப்போ நம்ம முழு முயற்சியுடன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து ஈடுபாடு அவசியம். அப்போ நம்ம ஈடுபாட்டுடன் இருக்கணும். ரிலேஷன்ஷிப், அதாவது நல்ல உறவுகளை வந்து பலப்படுத்தி அதன் மூலமாக நாம் தொடர் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்துவது. அடுத்து அதாவது மீனிங், வாழ்வினுடைய பொருள். நம்ம பிறந்ததற்கு ஒரு கட்டாயம் ஒரு காரணமாக இருக்கும். நம்ம சமூகத்தில் என்ன பங்காற்றுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய சமூகத்தோட சூழலில் நம்ம மக்களை வந்து நம்ம வளர்ச்சி பாதைக்கு நம்ம நகர்த்தியிருக்கோமா, அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைத்திருக்கா, ஏன் என்னென்ன விஷயங்கள் வந்து கிடைக்கல, அப்போது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உணவு உடையாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே வந்து அவர்களுக்கு சென்றடைந்திருக்கா, இதற்கான சிந்தனைகளை வந்து வளர்த்து கொள்வது. அப்போது ஒரு பொருள் வந்து கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அப்போது அதற்கான நடவடிக்கையை வந்து நம்ம மேற்கொள்ளும் போது இறுதியாக சொல்லப்படக்கூடிய அதாவது அச்சீவ்மெண்ட், ஒரு சாதனை வந்து கட்டாயம் படைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த நபருக்கு ஏற்படும். இந்த மாதிரியான 5 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு கோட்பாட்டை தான் நேர்மறை உளவியல் என்ற இந்த மார்ட்டின் செலிக்மன் உளவியலாளர் குறிப்பிடுகிறார். இதை அவர் இன்னுமே வந்து ஒரு நேர்மறை உளவியல் அப்படின்னா நம்ம நேர்மறையாக தான் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட, எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் நான் உறுதித்தன்மையோடு இருப்பேன், பின்வாங்க மாட்டேன், இலக்கை நோக்கி தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த காரியங்களை வந்து நான் மேற்கொள்ளுவேன். அதற்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய தொடர்கற்றலை நான் மேற்கொள்வேன். அந்த தொடர்கற்றலை வந்து எந்த காரணத்திற்கும் நான் நிறுத்த போகிறது கிடையாது. என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து நான் வளர்த்து கொள்வேன். இந்த துன்பம், பயம், கோபம், இந்த கோபம் வந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். என்னால் கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். துன்பத்திலையும் வந்து நான் துவண்டு விடாமல் அடுத்த காரியங்களை வந்து
அந்த அன்னைக்கு ஏதாவது ஒரு கற்றல் நிலை வந்து இருக்குது அப்படின்னா அந்த கற்றலுக்காக நேரத்தை ஒதுக்கி நான் என்னுடைய காரியங்களை வந்து மேற்கொள்ள முடியும், என்னுடைய செயல்களை நான் திறம்பட செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையை வளர்த்தெடுப்பது தான் நேர்மறை உளவியல். அதுதான் சொல்கிறாரு. அந்த சிந்தனை வந்து இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சூழலிலும் வந்து நம்ம யாருமே வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்ம தான் பின்னுக்கு தள்ளுவோமே தவிர யாரும் ஒரு இரண்டாவது நபரோ மூன்றாவது நபரோ வந்து நம்மளை பின்னுக்கு தள்ளுவார்களோ அப்படின்னா கிடையவே கிடையாது. நமக்குன்னு ஒரு இடத்துல வந்து இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை கட்டாயம் பிறக்கும். அந்த கட்டாயமாக பிறக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு நம்ம தான் வந்து தீனி போட்டு வளர்க்க போகிறோமே தவிர வேறு யாரும் வந்து வளர்க்க போகிறதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த செயலை வந்து நம்ம விடுத்து அதற்கான ஒரு உணர்ச்சி வரும் தருணத்தில் அதை வந்து நம்ம விடுவித்தாலே போதும். நம்ம செய்யக்கூடிய செயலில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனை வந்து கட்டாயம் பிறக்கும். அந்த பிறக்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்து நல்ல சிந்தனையாக இருக்கணும், நல்ல எண்ணங்கள் வந்து இருக்கணும். இந்த நல்ல எண்ணங்களே அடுத்தடுத்து வளர்ச்சி பாதைக்கு வந்து வழிவகுக்கும். அதன் மூலமாக ஒரு மன நிம்மதி வந்து பிறக்கும். இன்றைக்கி என்ன செயல் செய்யணும்னு நம்ம வந்து நினைத்து வைத்திருப்போமோ அந்த செயலை வந்து மேற்கொள்ளும் போதே நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து பிறக்கும். அது ஒரு மிக பெரும் மன நிம்மதியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அந்த மன நிம்மதி தான் மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு ஒரு மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மற்ற நபர்கள் வந்து இதற்கு காரணமாக அமைவார்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது. எந்த சூழல்லையும் நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து சரிவர செய்ய முடியும், சிந்திக்க முடியும் என்ற ஒரு மனநிலை தான் நம்மளை மகிழ்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ற ஒரு விஷயத்தை இவர் வந்து கட்டாயமாக தெளிவாக முன்வைக்கிறாரு. இன்னைக்கு மார்டன் செலிக்மேனுடைய நேர்மறை உளவியல், அந்த நேர்மறை உளவியல் எது அந்த விஷயங்களை வந்து அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மேற்கொள்ளக்கூடிய இலக்கு என்று நம்ம தீர்மானிக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் என்னென்ன விஷயங்களை வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அடுத்து நம்ம மேற்கொள்ளக்கூடிய தொழில் வேலை எதுவாக வேணால் இருக்கலாம், கரியர் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபோடைய வளர்ச்சியாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நேர்மறை உளவியல். இந்த நேர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக வந்து ஒரு சில செயலை வந்து நீ செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து முரண் கருத்துக்கள் கட்டாயம் இருக்கும். இந்த முரண் கருத்துக்கள் வந்து ஏன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம செய்யக்கூடிய விஷயத்த ஒரு சில தவறுகளை வந்து நம்ம மேற்கொண்டால் கூட சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காரணத்தினாலே இது வந்து தவறு வந்து நிகழ வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு இடத்துல வந்து அவங்க சுட்டி காட்ட முன் வருவர். அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதையெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு இவர்கள் எதிர்மறை எண்ணங்களை வந்து திணிக்கின்றனர். அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம புறம் தள்ளணும். குறிப்பாக யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம செவி கொடுத்து கேட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து ஆராயணும். அது நல்லதாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம விட்டு விடலாம். அதற்காக அந்த நபர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நேர்மறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கட்டாயம் எதிர்மறை என்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த விஷயத்திலிருந்தும் நான் மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நேர்மறை உளவியல். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்னும் வந்து இந்த க்ரோத் மைண்ட் செட்டில் நம்ம இந்த வளர்ச்சி மனப்பாங்கு சீரீஸில் வந்து நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம இதோட முடிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரைவிங் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். குறிப்பாக க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி மனப்பாங்குக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டில் இருந்து நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து என்ன செய்யவே முடியாது அப்படின்னு நம்ம புறம் தள்ளாமல் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து வளர்த்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய காரணிகள் ஏன் வந்து நம்மளால் அந்த விஷயத்தை வந்து அடுத்தடுத்து நகர முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டறிந்து அதற்கான தீர்வை வந்து மேற்கொள்ளும் தருணத்தில் சுய திருத்தம் செய்யும் தருணத்தில் நம்ம வளர்ச்சி மனப்பாங்கை நோக்கி நம்மளால் நகர முடியும். அடுத்து இதற்கு இன்னும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வேலை சூழல், அதாவது பணிச்சூழலில் வந்து ஒரு எமோஷனல் லீடர்ஷிப் வந்து அத்தியாவசியம் தேவையானது. அதாவது உணர்வுசார் தலைமைத்துவம். உணர்வுசார் தலைமைத்துவத்தோடைய அடிப்படை என்ன அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை வந்து அவருடைய உணர்வுகளுக்கு ஏற்றாற் போன்று மதிப்பளித்து அதற்கேற்றாற் போன்று அவர்களிடம் வந்து வேலையும் வாங்குவது, பரிவு,
அவளுடைய உணர்வு வந்து என்ன மாதிரியான நிலையில் இருக்குது, இதையெல்லாம் அறிந்து கொண்டு அதை கேட்டற்கொண்டு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வது. அடுத்து நம்ம செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது சுய கட்டுப்பாடு என்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். அந்த சுய கட்டுப்பாட்டில் வந்து மிக முக்கியமான அவசியமாக இருக்கக்கூடியது சுய கவனிப்பு, சுய மதிப்பீடு மற்றும் சுய செயலாக்கம். இதை வந்து இன்னுமே மேம்படுத்தி வந்து ஒரு செயலை வந்து நம்ம மேற்கொள்வதற்கு சரிவர திட்டமிட்டு முன் சிந்தனையின் காரணமாக நேர மேலாண்மையையும் இலக்கை நிர்ணயம் வந்து சரிவர திட்டமிட்டிருக்கணும். அடுத்து வந்து அதை வந்து செயலாக்கம் செய்வதற்கு உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து அதற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயமான தொடர்கற்றல், அதை வந்து முக்கியமாக பின்பற்றுவதன் மூலமாக திறன்களை வளர்த்து கொள்ள முடியும். இறுதியாக சுய மதிப்பீடு பரிசீலனையை வந்து மேற்கொள்வதன் மூலமாக நம்ம அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம சிறந்து விளங்குகின்றோமா, வளர்ச்சியை நோக்கி நகர்கின்றோமா என்ற ஒரு சிந்தனையை வந்து வளர்த்து கொள்ள முடியும் என்று பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நம்ம இந்த வளர்ச்சி மனப்பாங்கு சீரீஸில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் அதில் வந்து குறிப்பாக நேர்மறை உளவியல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். நேர்மறை உளவியல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் நான் வந்து நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை வந்து பின்வாங்காமல் நான் மனம் தளராது அடுத்தடுத்து காரியங்களை வந்து தொடர்கற்றலின் மூலமாக திறன்களை வளர்த்து கொண்டு நான் மன நிம்மதியுடன் மன மகிழ்ச்சியையும் பெற்று வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வெற்றியை வந்து நிர்ணயம் செய்வேன் என்பது தான். ஓகே, அடுத்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்து பதிவேற்றக்கூடிய காணொலியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.